கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தொடர் சாய கழிவுகள் கலப்பால் பவானி ஆற்று நீர் ஆரஞ்சு நிறத்தில் மாறியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் பெயருக்கு மட்டும் வந்து ஆய்வு செய்துவிட்டு செல்வதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த பவானி ஆற்றோட தண்ணியானது கலரானது கடந்த 3 மாதங்களாக 3 கலராக மாறி இருக்குது. முதல்ல கருப்பாக இருந்துச்சு, அப்புறம் மஞ்சள் நிறமாக மாறி இப்போ ஆரஞ்சு நிறமாக மாறி இருக்குதுங்க. இந்த தண்ணீரோட நிறத்தை ஏன் மாறுதுன்னு ஆய்வு பண்ணி 3 முறை வந்து நம்ம மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கான ரிசல்ட் இது வரைக்கும் கொடுக்கல. இந்த தண்ணீர் குடிநீர் கோந்து தண்ணியா, இதனால் உடல் உபாதைகள் ஏற்படுமா, தண்ணி நல்ல தண்ணியான்னு வந்து நம்மளுக்கு தெரியலைங்க. உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இதுக்கான பதிலை சொல்லணும். தொடர்ந்து காய்ச்சல் இந்த பகுதியில் அதிக பேருக்கு காய்ச்சல் வருதுங்கன்னா, திடீர் காய்ச்சல், சளி, இருமல், தொற்று வியாதி மாதிரி அதிகமாக வருதுங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிர்வேல். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிர்வேல், இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளிக்கக்கூடிய புகார் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பிரிதா. அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய சிறுமுகை பகுதியில் பாய்ந்தோடக்கூடிய பவானி ஆற்று நீர் வந்து சாய கழிவுகள் கலப்பதனால மஞ்சள் நிறத்துக்கு மாறிடுச்சு. இதனால அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்சிருக்காங்க. பவானி ஆற்று நீரானது கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தண்ணீர் விநியோக செய்யப்படுகிறது. முக்கிய ஆதாரமாக விளங்கியது. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஆற்றிலே வந்து தொழிற்சாலை மற்றும் சாய கழிவுகள் கலப்பதனால நீர் அடிக்கடி மாசடைந்து நிறம் மாறுவதாக புகார்கள் வந்து எழுந்த வண்ணமே இருக்கு. இதனையடுத்து வந்து அந்த பகுதி மக்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திடமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளோடும் தொடர்ந்து புகார் அளிச்சுட்டு வந்தாங்க. இதன் தொடர்ந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் வந்து கடந்த மாதத்தில் மட்டும் 2 முறை சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு நடத்திட்டு போயிருந்தாங்க. ஆற்று நீரை வந்து மாதிரியாக எடுத்து சென்றிருந்தாங்க. எனினும் ஆய்வுக்கு பின்னர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சாய கழிவுகளை வந்து ஆற்றில் கலப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தனியார் ஆலைகளை கண்டறிந்து அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் வந்து தவறு விட்டதா மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்காக மீண்டும் வந்து பவானி. விவரங்களுக்கு நன்றி.